குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடு கட்ட போறேன், வாங்க பார்க்கலாம். என்னடா வீடு கட்ட போறேன்னு சொல்லிட்டு அட்டைப்பெட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒரிஜினல் வீடு இல்லைங்க, டூப்ளிகேட் வீடு தான். அட்டையில கட்ட போறேன். 1 வீக்காவே பசங்க ஒரே டார்ச்சர். அம்மா எனக்கு வீடு வீடு வாங்கி கொடுங்க, வீடு வாங்கி கொடுங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். வீடு வாங்கி கொடுத்தாலும் கடைசியில உடச்சு குப்பை தொட்டி தானடா போட போறீங்க. ஓகே அம்மா உங்களுக்கு வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே 2 அட்டைப்பெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் கேண்டீன்ல. அவங்களும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருந்தேன். செகண்ட் நாள் தான் எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சேன். பாப்பா வச்சுக்கிட்டு என்னால் கண்டினியூவாக இது ஒர்க் பண்ண முடியலை. ஏன்னா அவளுக்கு வேற ஃபீவர் வேற, சளி வேற, இடம் சேஞ்ச் பண்ணதுனால அவளுக்கு ஏரியா கொஞ்சம் ஒத்துக்கல. செட் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றதுனால 2 days ஆச்சு எனக்கு. இப்போ நான் பாடிக்கிட்டு இருந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பசங்களை வெளியில விளையாட விட்டுட்டு தான் நான் இதை செய்யவே ஆரம்பிச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே என்னைய டார்ச்சர் மண்டை குடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் இதை எடுத்தனா அது இதே எடுத்துட்டு எனக்கு அது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து உங்களுக்கு வீடு வேணும்னா வெளியில போய் விளையாடுங்க, அம்மா உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு நான் இந்த வீடு பண்ணியிருக்கேன். கடைசியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என் பசங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. சரி ஓகே அவங்களே அனுப்பி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பையனுக்கும் செகண்ட் பையனுக்கும் சேம், எந்த டிஃபரெண்டும் இல்லை. ஒருத்தனுக்கு மட்டும் சன்னல் வைக்கல, இன்னொருத்தனுக்கு சன்னல் வச்சு பண்ணியிருந்தேன். அதுலயே அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இல்லை உனக்கு இல்லை அப்படின்ட்டு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. நான் மேக்சிமம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஆனா பாப்பா வந்ததுக்கு அப்புறம் என்னால செய்யறதுக்கான டைம் கிடையாது. இவங்களை பார்க்க சமைக்கிறதுக்கு பயங்கர டைம் ஓடிடுது. நம்ம ஒரு பிளான் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் சீக்கிரத்துலயே எந்திரிச்சு அந்த வேலையை பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என் பாப்பா பின்னாடியே எந்திரிச்சிருவா. அதுதான் இந்த மாதிரி யாருக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் இடையில நம்மளும் கொஞ்சம் வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரெட்டு கொஞ்சம் வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு வேலையை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கும் இடையில வந்துட்டாங்க, அம்மா பண்ணிட்டீங்களா அப்படின்னு. போங்கடா போய் விளையாடுங்கடா, அடுத்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் கேட்டா, ஒருத்தர் ஆரஞ்சு கலர் கேட்டா. ரெட் கலர் ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் இதாயிடுச்சு, எனக்கு ஓப்பன் பண்ண முடியல. சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையன் ஆரஞ்சு கலர் கேட்டிருந்தான். என்கிட்ட ப்ரெஷ் எல்லாம் இல்லை, காட்டன் செஞ்சுட்டு அவங்ககிட்ட ஷிஃப்ட் பண்ணதுனால திங்ஸ் எல்லாம் எங்க கிடக்குதுன்னு தெரியல. அதனால காட்டன் வச்சிருந்தேன், காட்டனை கொஞ்சம் டிப் பண்ணி நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரிஜினல் வீட்டுக்கு கூட இந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். டூப்ளிகேட் வீட்டுக்கு சரி ஓகே மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டாச்சு. டூப்ளிகேட் வீட்டுக்காவது பெயிண்ட் பண்றோம்ல, கூடிய சீக்கிரத்துல பெரிய வீட்டுக்கு நம்மளும் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல நானா பேசிக்கிட்டே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணிக்கிட்டு யோசிச்சு பார்த்தேன், ஒரே தான் எல்லாத்துக்குமே அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த அட்டைக்கு வச்சிருந்திருக்கும் சேர்த்து அடிச்சிட்டேன். அவனுக்கு அடிச்சு முடிச்ச உடனே கிரீன் கலர் சின்ன பையனுக்கு பிடிக்கும், அதனால கிரீன் கலரும் அவனுக்கு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடிச்சு முடிச்சு அவங்கள கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரே ஹாப்பி. என் பசங்க சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்கடா வந்து வீடியோல சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி பெரியவனை கூப்பிட்டா பெரிய வந்துட்டேன். சின்னவன் ஐயோ ஏண்டா இப்படி பண்ற அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டான். அதுக்கப்புறம் அம்மா இருங்க நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அம்மா தேங்க்யூமா சூப்பரா இருக்குமா நீங்க செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் சின்ன பையனும் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஹாப்பி தாங்க, மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. வீடு கட்டி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய் பாய். கோடி கோடியா கொடுத்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈடாகாது. பாய்.